முக்கிய செய்திகள். பேருந்தில் தவறி விழுந்து பள்ளி மாணவி மரணம். பள்ளி நிர்வாகி மற்றும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. ஒலிம்பிக் போட்டி நாளை கோலாகலமாக துவக்க விழா. லண்டனில் லட்சோப லட்சம் மக்கள் குவிந்தனர். தமிழக அரசு மீது வழக்கு தொடர்ந்துள்ள மண்ணெண்ணெய் பங்க் உரிமையாளர் தமிழக அமைச்சரவையில் நீடிக்கிறார். அதிமுக அரசிற்கு புதிய சிக்கல். அசாமில் பயங்கர இனக்கலவரம். நிலைமையை நேரில் காண பிரதமர் மன்மோகன் சிங் விரைகிறார். வணக்கம். விரிவான செய்திகள். சென்னை அருகே முடிச்சூரில் பள்ளி பேருந்து ஓட்டையில் தவறி விழுந்து மாணவி பலியான வழக்கில் போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் முடிச்சூர் அருகே உள்ள சேலையூரில் இயங்கி வரும் புனித சியோன் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவி நேற்று பள்ளி பேருந்தில் வீடு திரும்பும் வழியில் பேருந்துக்குள் இருந்த ஓட்டையில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் பேருந்தை வழிமறித்து அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி பேருந்துகளையும் சோதனையிட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் விஜயன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கவனக்குறைவு உள்ளிட்ட சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று பேருந்தின் ஓட்டுநர் சீமான், நடத்துனர் சண்முகம், பேருந்தின் உரிமையாளர் யோகேஷ் உள்ளிட்டோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 பேரையும் 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே பள்ளி மாணவி உயிரிழந்ததற்கு காரணமான பேருந்து 4 நாட்களுக்கு முன்னதாக சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் தகுதிச் சான்று பரிசோதனைக்கு சென்று வந்துள்ளதாக தெரிகிறது. எனவே பேருந்தை முறையாக சோதனை செய்யாத வட்டார போக்குவரத்து அலுவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எப்படி அவங்க எஃப்சிக்கு கொடுத்தாங்க? 20 நாளுக்கு முன்னாடி எஃப்சிக்கு போயிருக்கு வண்டின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் இந்த பஸ்ல இருந்தது. ஒரு குழந்தை தவறி விழுந்தது கூட தெரியாம இந்த அளவுக்கு ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. விலமதிக்கத்தக்க இந்த ஒரு குழந்தையோட உயிர் எல்லா தாய்மார்களுக்கும் இது பெரிய ஒரு வேதனையா இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு நேரம் நாளைக்கு எல்லாருக்கும் நேரம் போறது. இது இதை வறுமையா கண்டிக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாகவே முன்வந்து எடுத்து விசாரணை செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக பள்ளி நிர்வாகிகள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கோர சம்பவம் தொடர்பாக செய்தித்தாளில் இந்த சம்பவத்தை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தானாகவே முன்வந்து இது ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு இன்று விசாரணை செய்திருக்கிறார். அந்த விசாரணையின் போது நாளைய தினம் அந்த வண்டியினுடைய ஆர்டிஓ, அதற்கு அந்த வண்டிக்கு சான்றிதழ் வழங்கிய ஆர்டிஓ நாளைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், இது தரப்பாக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனிடையே இச்சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் முடிச்சூரிலிருந்து வரதராஜபுரத்தில் உள்ள மாணவியின் வீட்டிற்கு ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். இதனால் முடிச்சூர் பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இது நிர்வாகத்து மேல குறை சொல்றதா, ஓட்டுநர் மேல குறை சொல்றதா, இது புதுப்பிக்கிறதுக்கு கொடுத்த அனுமதியாளர் மேல குறை சொல்றதா, அரசாங்கத்தை குறை சொல்றதா? சார், இழந்த பிள்ளைக்கு யார் சார் ஈடு கட்ட முடியும்? அந்த தாய் எழுத்தை யார் சார் மறுபுள்ள கொடுக்க முடியும்? சொல்லுங்க சார். அந்த வேதனை என்னுடைய மகனை மாதிரி நான் கதறேன் சார். எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. அந்த ஆறுதல் கிடையாது சார். இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இந்த மீடியாக்கள் மூலம் உங்களால் எடுக்க முடியுமா? அது அரசின் கவனத்தை கண்டிப்பாக கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். உலகமே ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நாளை லண்டன் மாநகரில் கோலாகலமாக தொடங்குகிறது. போட்டியை காண பல்வேறு நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் லண்டனில் லட்சக்கணக்கில் குவிந்துள்ளனர். கிரேக்க நாட்டில் தோன்றிய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி தனி மவுசு உண்டு. நாளை தொடங்கவிருக்கும் இப்போட்டியில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் 17,000 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளும் லண்டனுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த முறை ஆசிய நாடுகளில் ஒன்றான சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி இப்போது லண்டனில் நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் அதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒலிம்பிக் கிராம மைதானத்தில் தொடங்குகிறது. இதையடுத்து லண்டன் மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.
போட்டியை காண்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து ரசிகர்கள் லட்சக்கணக்கில் லண்டன் வந்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டிக்கான தொடக்க விழா இன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு கோலாகலமாக நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 3 மணி நேரம் பல்வேறு நாடுகளின் கலைக்குழுவினர் நடனம் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். ஒலிம்பிக் போட்டியை அமைதியாக நடத்துவதாக லண்டனில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக 17,000 ராணுவ வீரர்கள் ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர லண்டனில் உள்ள தேம்ஸ் நதியில் அந்நாட்டின் போர்க்கப்பல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. விமானங்களும் வானத்தில் வட்டமிட்டு கண்காணித்து வருகின்றன. தமிழக அரசிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த ஜெயபால் இப்போது தமிழ்நாடு அமைச்சராக நீடிப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர் KA ஜெயபால் தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராகவும் உள்ளார். இவர் தமது தொகுதியில் பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு வருகிறார். மண்ணெண்ணெய் பங்க் ஒன்றும் வைத்திருக்கிறார். மண்ணெண்ணெய் பங்க் தொடர்பாக கடந்த 2007ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். வணிகவரித்துறை மீன்வளத்துறை இயக்குநரகம், தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம், உதவி மீன்வளத்துறை இயக்குநர் நாகப்பட்டினம் ஆகிய 4 பேர் உட்பட 5 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அமைச்சராக இருப்பவர் தமது துறை சார்ந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்போதும் அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்குகளை தமக்கு சாதகமாக முடிக்க அமைச்சர் முயற்சிக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த சந்தேகங்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பதில் சொல்லப் போகிறார் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அசாமில் நடைபெற்று வரும் இனக்கலவரத்தை ஒடுக்குவது குறித்து ஆலோசனை நடத்த பிரதமர் மன்மோகன் சிங் நாளை மறுநாள் அசாம் செல்ல இருக்கிறார். இஸ்லாமியர்கள் மற்றும் போடோ பழங்குடியின மக்களுக்கு இடையிலான மோதல் அசாமில் இனக்கலவரமாக வெடித்துள்ளது. கோக்ரஜார் மாவட்டத்தில் தொடங்கிய இனக்கலவரம் தற்போது அண்டை மாவட்டங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. கலவரக்காரர்களை ஒடுக்க மத்திய துணை ராணுவப் படை மற்றும் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டும் கலவரம் ஓய்ந்த பாடில்லை. இதனால் கோக்ரஜார் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கலவரக்காரர்களை கண்டதும் சுட ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுவரை கலவரத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. இனக்கலவரம் வேகமாக பரவி வருவதால் அசாம் முதலமைச்சர் தருண் கோகாயை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக அசாம் மாநிலத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் சனிக்கிழமை செல்ல இருக்கிறார். அங்கு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை பார்வையிடுகிறார். மேலும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியின் உருவச்சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. லக்னோவில் கோம்தி நகரில் உள்ள அம்பேத்கர் பூங்காவில் உள்ள மாயாவதியின் உருவச்சிலையின் தலை துண்டிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளது. நவ நிர்மாண் சேனா அமைப்பு இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளது. மாயாவதியின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை கண்டிக்கும் வகையில் மாயாவதியின் உருவச்சிலை உடைக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ள மாயாவதியின் சிலையை 48 மணி நேரத்திற்குள் அகற்றும்படி முதலமைச்சர் அகிலேஷ் யாதவிடம் கேட்டுக் கொண்டதாகவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை அடுத்து சிலைகள் உடைக்கப்பட்டதாகவும் இந்த அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்களும் பூங்காவில் குவிந்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக சில விஷமிகள் வேண்டுமென்றே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாயாவதியின் சிலையை புனரமைக்கப்படும் என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை செய்யப்பட்ட இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கூறப்படுவதாக இருந்தது. ஆனால் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்க இயலாது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். அத்துடன் வழக்கை வேறு நீதிபதிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தலைமை நீதிபதிக்கு அனுப்பவும் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளனர். ஆனால் வழக்கை ஏன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்கான காரணத்தை நீதிபதிகள் தெரிவிக்கவில்லை. சென்னையில் மெட்ரோ ரயில் பாலம் சரிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 3 வழி தடங்களில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் வடபழனி நூறடி சாலையில் அமைக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் பாலத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானது. தூண்களில் வெல்டிங் வைக்கும் பணி ஏற்பட்ட குறைபாடு காரணமாக பாலத்தில் இருந்த பெரிய இரும்பு கம்பிகள் சரிந்து விழுந்திருக்கக்கூடும் என்று மெட்ரோ ரயில் கழக அதிகாரி கூறியுள்ளார். இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய காரணம் கண்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் பணிகளுக்கான தலைமை பொது மேலாளர் இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பணிகள் 3 மணி நேரத்தில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி வரை சுமார் 3 மணி நேரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை நோக்கி வந்த பேருந்தில் வாலிபர் சரமாரி தாக்குதல், 3 பேர் பலி. சாகுபடி நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் தரிசு நிலமாக மாறும் அவலம், கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் பரிதவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.